இந்த நாளிலும் நாம் தன்னுடைய வார்த்தை நேராக நாம் திரும்புவோம். நம்மளால் தெரிந்த ஒரு பகுதியை நாம் சுவிசேஷ வேத பாடத்தை படிக்க கேட்டோம். அங்கே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு நல்ல வாழ்க்கையை விரும்புகிறோம். உண்மைதான், நாங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் விரும்புவோம். யாரும் நம்ம நல்லா இருக்க வேணாம், இல்ல நம்ம பிள்ளைகள் எப்படி இருந்துட்டு போறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டோம். எல்லாரும் விரும்புவது ஒரு நல்ல வாழ்க்கை. அவன் நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கையை நாம் விரும்புவோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நல்ல வாழ்க்கையை நாம் நமக்கு விரும்புவதை விட நம்மை படைத்த தெய்வம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் சொல்லுவோம். அதைத்தான் நீங்கள் அந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்தை அதிலிருந்துதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 15 வசனங்கள் இருக்கிறது. அதனால எல்லாம் யோசிக்கிறாங்க, 15 வசனத்தை தியானிச்சு எவ்வளவு நேரம் ஆகுமோ, எப்படியாய் முடியுமோ அப்படின்னு சரியான நேரத்துக்கு தன்னை முடிய உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. ஒரு சத்தம் வைத்து படிக்கிறீங்க. 5-6 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அவன் இயேசுவினுடைய வார்த்தை எப்படி அந்த மனுஷன் நேராவது, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறாயா, உனக்கு இந்த அற்புதம் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அன்றைக்கு கேட்டவர் இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சுகமாக ஆக்கட்டும் ஆக்காட்டினாலும் போட்டோம் அப்படிங்கிறதுனால விரும்புகிறீங்களா? சுகமாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆமென். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆண்டவர்கள் தான் கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? ஏன்னா நம்மளுடைய நல் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நாம் விரும்புவதை விட நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். என் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு. நான் விரும்புறோம் இல்லையோ அப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க நல்லா இருக்கணும் விரும்புற போல உங்க ஆண்டவர் விரும்பும் கை விட்டுறீங்க. அவங்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். சொல்லுங்க வார்த்தை, உங்க ஆண்டவரை நல்லா இருக்கணும் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம இன்றைக்கு இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம தியானிப்போம். ஒவ்வொரு வசனங்களாக நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது அங்கே 2, 3, 4 வசனத்திலே படிக்கிறோம். அங்க இருதான ஒரு சூழ்நிலை என்ன அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டாரு. அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது படிப்போம். 2, 3, 4 வசனத்தை படிப்போம். அநேகர் படித்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக்கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிதான் சுத்தமாவான். ஆமென். எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் தமிழ்ல ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டது. ஆமென். பெதஸ்தா என்பது ஒரு இது தேவாலயம் கிடையாது, இது ஒரு குளம். அவன் உடனே பெதஸ்தானா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பெரிய ஒரு சர்ச்சு போல அந்த சர்ச்சில் இயேசு வந்து அற்புதம் செஞ்சாங்க போல அப்படின்னு நினைச்சக்கூடாது. பெதஸ்தா என்பது ஒரு குளம். இந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் இருக்கும். இந்த 5 மண்டபத்திலும் வியாதிப்பட்டவர்கள் முடியாதவர்கள் எல்லாம் படுத்திருப்பாங்க. இப்போ இந்த குளத்து நடுவுல அந்த குளம் இருக்கிறதுனால திடீர்னு ஒரு தூதன் வந்து இறங்குவான், அந்த குளத்தை கடக்குவான். யார் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி, அவன் மருத்துவர்கள் கைவிட்டுக்கலாம், இல்ல வந்து அந்த வியாதிக்கு மருந்தே இல்லாமல் இருக்கலாம், எந்த வியாதியா இருந்தாலும் இறங்கினால் அவனுக்கு சுகம் உண்டாகும். அவன் சொல்லுவான். அல்லேலூயா. அல்லேலூயா.
இதுல எப்பேற்பட்ட வியாதி உள்ளவன் சுகமாவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அருமையா இருக்கு. ஆனா இங்க இருந்த எல்லாரையுமே அங்க சுகமாக்கல. அவன் முதலில் எவன் இறங்குவானோ அவனுக்கு தான் சுகம். நாம யோசித்து பார்த்தேன், இந்த சூழ்நிலையில இங்க ஒரு கூடர்கள் இருந்தார்களாம், சப்பானிகள் இருந்தார்களாம், முடியாதவர்களா இருந்தார்களாம். இப்ப யோசித்து பார்க்க, இப்ப குளம் கலக்கும் போது குளம் கலக்குதா கலங்கலையான்னு கூடருக்கு தெரியுமா? அவன் சுகமாக முடியுமா? அவன் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறோம். அவன் ஏன்னா இவனுக்கு பார்க்க முடியாது, குளம் எப்போ கலக்குது, தூரம் எப்போ வரான்னு தெரியாது. சரி, சப்பானி பாருங்க, இவனுக்கு வந்து குளம் கலந்தது தெரியும், ஆனா இவனால வேகமா ஓடி போய் இறங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த பெதஸ்தா கூட இருந்திருக்கு பாருங்க. அதே போல அநேகர் இருந்தார்கள் பாருங்க, சூமின உறுப்புடையவர்கள், முடியாதவர்கள். இந்த மனுஷன் கூட பலவீனமாய் 38 வருஷம் வியாதி படுக்கைகளில் படுத்திருந்தார். இப்படி அருமையானவர்களே, இந்த பெதஸ்தா குளத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் தான் அந்த மனுஷன் படுத்திருந்தான். பெதஸ்தா அப்படின்னா அந்த பெதஸ்தாங்கிற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கத்தின் வீடு. என்ன பேரு? சரியா வைக்க நினைக்கிறேன். இரக்கம் இல்லாத வீடு தான் நான் சொல்லுவேன். ஆமே. ஏன்னா எவன் முன்னாடி இறக்கானோ அவனுக்கு தான் சுகமா, எவனாவது ஒருத்தருக்கு தான் சுகமா. இது இரக்கத்தின் வீடா? ஆனா பேர் அப்படி வச்சிருக்காங்க பாருங்க. பெதஸ்தானா என்னது? ஏன்னா இன்னைக்கு பேருக்கு அது சம்பந்தம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. நாம கோயம்புத்தூர்ல நம்மளால தெரியும் ஒரு பெதஸ்தா இருக்கு, இருக்கா இல்லையா? அப்படி பாக்கி கோயம்புத்தூர்ல ஒரு பெதஸ்தா இருக்கு. ஆமே. காரூணியாக்குள்ள பெதஸ்தா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நானும் சரி, அது ஏதோ பெரிய சர்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா அது ஒரு குளம். அதுக்கு நடுவில் ஒரு தூதர் பெரிய ஈட்டிய கையில வச்சுட்டு அவர் நிற்கிறார். அப்ப நான் பாக்குறேன், ஆனா அந்த இடத்துல ஒருத்தருமே இல்லை. அப்ப என்னடா இது பெதஸ்தா குளம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படி கீழே அந்த தொட்டியில தண்ணி இருந்தது. அந்த தண்ணிக்குள்ள பார்த்தா நிறைய காசா கிடக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கத்துல எழுதி வேற வச்சிருக்காங்க, இந்த இடத்துல யாரும் காணிக்கை போட வேண்டாம் அப்படின்னு. எப்படி ஆகிட்டாங்க பாருங்க பெதஸ்தா குளத்தை. ஆமே. இப்படிதான் இன்னைக்கு பெதஸ்தாலாம் போயிட்டு இரக்கத்தின் வீடு, இரக்கம் இல்லாத வீடாக அப்படி அன்றைக்கு அப்படிதான் இருந்துச்சு பெதஸ்தா. இந்த சூழ்நிலையில தான் இந்த மனிதன் படுத்திருக்கிறார். பாருங்க, போட்டி எவன் முதல்ல இறங்குறானோ அவனுக்கு சுகம். இன்றைக்கு மறுமையானவர்களே, நம்ம வாழ்கிற வாழ்க்கை போட்டி நிறைந்த உலகம். உண்மைதான். ஒரு போஸ்டிங் கால்பார் பண்ணா 1 லட்சம் பேர் வரலாம். போட்டிகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல பாருங்க, இதே போலதான் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில இந்த மனுஷன் நீங்களும் சொல்லலாம், இப்படி நாங்க என்னைக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், உங்கள் அற்புதம் சமீபமா இருக்கிறது. உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. எல்லாமே சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ச்சியா பாருங்க, 5ஆம் வசனத்துல படிக்கும்போது அங்கே இவன் படிமான வசனம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன். இவன் பேரை சொல்லியாவது போட்டிருக்கலாம்ல. இவனை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்க? எப்ப 38 வருஷம் வியாதியா இருக்கானே அந்த ஆளு. அவன் இவன் பேர் கூட பைபிள் எழுதப்படல. ஏன்னா அன்னைக்கு அப்படிதான் அவனை கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும். அதனாலதான் 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன். அவன் இன்னைக்கு நீங்களும் சொல்லலாம், என்னுடைய குறைகளை வைத்து நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அற்புதம் காத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவனுடைய பெயரை வைத்துத்தான் இவன் அடையாளப்படுத்தப்படுகிறான். 38 வருஷம் வியாதி உள்ளவன். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையின் பெரும் பகுதி வியாதி. பைபிள் சொல்லுது வெள்ளத்தின் இறுதியா 80 வருஷம். இவனுக்கு 38 வருஷம் வியாதியிலே போயிடுச்சு. அந்த 38 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அல்ல தெரியல. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இவன் வாழ்க்கையில பெரும் பகுதி பெதஸ்தாலேயே போயிடுச்சு. அவன் நாமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் பெதஸ்தால இருக்கீங்க? எனக்கு பெதஸ்தால இருந்தவானா இருக்கிறமா இருக்கு. அவன் எப்போ கிளம்புமோ அப்படி உட்கார்ந்து அவன் கவலைப்படல வைக்க சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இயேசு கிளம்புவார். அவன் அல்லேலூயா. இந்த நாளில் வறுமையானவர்களே, அந்த 38 வருஷம் என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மாறும் என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். அருமையானவர்களே, அங்க 5ஆம் வசனத்தை படிப்போம். இயேசு வந்து என்ன சொல்றார் படிப்போம். ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இந்த மண்டபத்தில்
படுத்திருந்த இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் வந்தார். ஆமென். நிறைய பேர் இருந்தாங்க, குருடர்கள் இருந்தார்கள், செவிடர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள், இப்படி பல வியாதி உள்ளவர்கள் அங்கே இருந்தாலும் இயேசு இவனை மட்டுமே நோக்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு அவனை கண்டு, ஆமென். இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், இங்கே எத்தனையோ பேர் உட்கார்ந்தாலும் இயேசு உங்களுடைய தேவைகளை, உங்கள் காரியங்களை அறிந்திருக்கிறார். நம்ப முடியுது. இயேசு அவனை கண்டு, அவன் உள்ளத்தை கண்டு, அவன் வாழ்க்கையை கண்டு, அங்கே சொல்லப்பட்டது அவன் நெடுங்காலமாய் எப்படி இருக்கிறானா? வியாதி உள்ளவனாய் இருக்கிறான். நெடுங்காலமாய் வியாதியோடு. இந்த நாளிலும் கூட அநேக நாட்கள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அருமையானவர்களே, இயேசு உங்களை காண்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? நல்ல நம்பிக்கையோட கையை தட்டி இயேசுவோட ஒரு நொடிகளை செலுத்தி பார்க்கலாம். இயேசு உங்கள் காரியங்களை பார்க்கிறார், உங்கள் வியாதிகளை பார்க்கிறார், உங்கள் தேவைகளை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தபடியா சொல்லப்படுவது, வெகு காலமாய் வியாதி உள்ளவன் என்று இயேசு அறிந்தார். ஆமென். யாரு போய் இயேசு கிறிஸ்துவ சொன்னது? இவன் வெகு காலமா இருக்கிறான். அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு அவருடைய பூர்வீகமே தெரியும். ஆமென். ஆகவே தான் அத்தனை பேரை விட்டு அவனை தேடி இயேசு வந்தார். ஆமென். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்கிறவர்களே, உங்கள் காரியங்களை உங்கள் உறவுகள் அறியாமல் இருக்கலாம், ஏன் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை அறியாமல் இருக்கலாம், உங்களை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சகலவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். விசுவாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை காண்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நேரா வந்துட்டு ஒரு வார்த்தையை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னா, ஏன்னா இவனுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இவன் அந்த வியாதியிலிருந்து சுகமாக வேணும் விரும்புறானா இல்லையா? ஏன் அப்படின்னா சிலர்லாம் பிரச்சனையில அப்படியே பழகிடும், வியாதியில அப்படியே பழகிடும். ஆமென். இந்த வியாதி எது? நான் கடைசி வரை மாத்திரை சாப்பிட்டுதான் ஆகணும். இந்த வியாதி பரம்பரையா வருமா? அதனால என்ன செய்ய முடியாது, மாற்றலாம் முடியாது, இது எனக்கு வந்துதான் ஆகும். குடும்பம்னா பிரச்சனை இருந்ததும் ஆகும். இதுல ஒரு பழமொழி சொல்றது, வீட்டுக்கு வீடு வாசப்படிக்க எல்லா பிரச்சனை, எங்க வீட்டையும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இருக்கத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது போகணும் நீ விரும்புறியா? எத்தனை விரும்புறீங்க? ஆமென். நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம, வியாதி இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியில ஒரு சாட்சி கூட சொல்றேன் பாருங்க. எனக்கு 27 வயது இருக்கும். அப்புறம் துபாய் தேசத்துல வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கிருகிரு இருந்தது. தலை சுத்து இருந்த உடனே நான் நேரா சரி டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு போன உடனே அங்க டாக்டர் சொன்னாரு, நாளைக்கு காலையில வந்துருங்க, உங்களுக்கு எல்லா டெஸ்ட் எடுத்துவோம் அப்படின்னு. நானும் காலையிலே போயிட்டேன். போனவங்க எம்டி ஸ்டமக்ல போனவங்க எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மதியம் ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அப்ப 2 மணி ஆனவங்க அவர் டாக்டர் உள்ள கூப்பிட்டு சொன்னார், தம்பி உங்களுக்கு சுகர் ரொம்ப ஹைல இருக்குது, நீங்க என்ன செய்யணும், நீங்க சுகர் பேஷண்ட், இனிமேல நீங்க ரெகுலரா என்ன செய்யணும், மாத்திரை சாப்பிடணும். காலையில இந்த மாத்திரை, மதியம் இந்த மாத்திரை, அதுக்கு அடிக்கடி நீங்க என்ன செய்யணும், செக்அப் பண்ண வரணும் அப்படின்ட்டு. நேரா இவ்வளவு பெரிய பேக் நிறைய மாத்திரையை போட்டு கொடுக்குறாரு. அப்படியே அந்த பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு வரேன். அந்த ரூமுக்கு வந்து அப்படியே உட்காந்து யோசிச்சே இருக்கிறேன். 27 வயசுல சுகர் பேஷண்ட், உயிர் வாழ்ற எத்தனை நாளைக்கு மாத்திரை சாப்பிடுறது உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இப்படி நம்ம சாப்பிட்டு நம்ம சுகர் பேஷண்டா இருக்க போறோமா? அப்போ ஆவியாருடைய வார்த்தை எனக்குள்ளே வருது, வியாதியை நீ அங்கீகரித்தால் மட்டும்தான் அந்த வியாதி உனக்கு, நீ அது உனக்கு இல்லை என்று நீ அங்கீகரிக்க அப்படின்னா அந்த வியாதி உனக்கு இல்லைன்னு சொன்னாரு. அந்த பேக் அப்படியே கொண்டு போய் நேரா டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டேன். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் சுகர் டெஸ்ட் பண்றேன், நார்மலா தான் இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு 47 வயசு ஆயிடுச்சு. ஆமென். நான் சொல்றது 27 வருஷம். அந்த வியாதியை நான் ஏற்றுக்கொண்டிருந்தால், அந்த வியாதியை நம்பி இருந்தால், ஆமென், நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிடணும்னு யோசிச்சு பாருங்க. என் உடம்பு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அதுவே நாம் சுகமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சைவத்துல தூத்துக்குடியில ஒரு நம்ம தெரிஞ்ச ஒரு தம்பி, சொல்லதான் தம்பி, அவனுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா குழந்தை இல்லை.
நிறைய பணம் இருக்குதா, எல்லாம் நல்ல நல்ல வேலையில இருக்காப்ப. அப்ப நான் கேட்கிறேன், என்ன தம்பி 10 வருஷமா குழந்தை இல்லை, நீங்க ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? அப்ப அவன் சொல்றான், கடவுளாம் பார்த்தா கொடுத்தா கொடுக்கட்டும். ஆமென். அப்ப நான் நினைச்சேன், நீயே விருப்பப்படவே உனக்கு எப்படி ஆண்டவர் தருவார்? நீ விருப்பப்படணும். ஆமென். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த சத்தம் வர மாட்டேங்குது. விருப்பப்படணும். கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஆமென். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க விரும்பணும். ஆனா இயேசு கேட்டார், நீ விரும்புறியா இல்லையா? ஆமென். எங்க ஊர்ல தூத்துக்குடியில இந்த மே மாசத்துல பேரின்ப பெருவிழா நடக்கும். பார்த்தா அப்ப நிறைய ஊழியக்காரர்கள் அங்க வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அற்புதங்கள் வெளியரங்கமா நடக்கும். நடக்க முடியாம நடப்பாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள், செவிட்டு காதுகள் கேட்கும். அநேக புத்தி வியாதிகள் உள்ளதனால குழந்தைகள் சுகம் அடைவாங்க. இப்படிப்பட்ட வியாதிகள் சுகம் அடைகிறதான அற்புதங்கள் அந்த கிரவுண்ட் என்ன செய்யும், நடக்கும். ஆனா அதே கிரவுண்டுக்கு வெளியில இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர் பிச்சை எடுத்து உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு ஆண்டவர் அவன் அந்த சத்தத்தை கேட்பான். ஆனா அவன் விரும்பிட்டான், எனக்கு அதை விட இது பெஸ்ட்ங்க அப்படின்னு. ஆமென். அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விருப்பமற்ற ஒரு வாழ்க்கையை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுதா இல்லையா? எல்லாம் ஒரு மாதிரி 3ஆவது மாதத்துக்கு போன மாதிரி வைக்க எல்லாம் இங்கதான் தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார், நம்மிடத்தை கேட்கிறார், நீ விரும்புகிறாயா? நல் வாழ்க்கையை நம்ம விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எலியா பாருங்க, எலிசா எலியாவிட்ட வரத்துல 2 மடங்கு என்ன வேணுமா? வரம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினபடியால் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறான், விடவே மாட்டேங்கிறான். வாங்கலாம் விட்டான். ஆமென். விருப்பம் உள்ளவர்கள் தான் தேவன் அற்புதம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலே முதல்ல கடல்ல நடந்தவன் பேதுரு. ஆமென். இயேசுவை பார்த்தவங்க இவனுக்கு ஒரு விருப்பம் வருது, நானும் கடல் மேல நடக்கணும். அந்த விருப்பம் இருந்ததால்தான் அவனும் கடல் மேல நடந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விருப்பம் கொண்டவர்களுக்கு தான் தேவன் அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்திலே என்னை கேட்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வியாதி நீங்க வேண்டும் என்று விரும்புங்கள். ஆமென். அது எத்தனை வருஷம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆண்டவர். ஆமென். 38 வருஷமா வியாதியா இருந்தான். எத்தனை பேர் 38 வருஷத்துக்கு மேல எத்தனை வியாதியா இருக்கீங்களா? ஒரு வியாதி 38 வருஷத்துக்கு மேல இருக்கு, யாரா சொல்றீங்களா? ஆமென். இந்த 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் ஆண்டவர் சுகமாக்க முடியும் என்றால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை சுகப்படுத்த முடியும். ஆமென். நீங்கள் விருப்பம் கொண்டா, கடன் பாரத்தோடயே வாழ்ந்து பழகிட்டோம், இப்படியே அதை போட்டு அதுல இதுல எடுத்து போட்டு இதுல அதுல எடுத்து போட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டி நாங்கள் பழகி விட்டோம் என்று அதிலே இருந்து விடாதீர்கள். என் வாழ்க்கை மாற வேண்டும், என் கைகள் ஏற்றின கைகளாய் அல்ல, என் கை கொடுக்கும் கைகளாய் மாற வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட விருப்பம் கொண்டவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார். ஆமென் சொல்லுவோம். நம்ம எதை தியானிச்சுட்டு இருக்கிறோம்? யோவான் 5ஆம் அதிகாரம் 1 to 15 கூட இருக்கும். எல்லாரும் அது இருக்கீங்க. அங்க அப்படியே நேரா மட்டர் கடைக்கு போயிடக்கூடாது. ஆமென். அப்படியே வேற எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படி போயிருவோம். அப்படி நிறைய நடக்கும் பாருங்க. திடீர்னு நாங்க அப்படித்தான் எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எங்க மாமியார் உயிரோடு இருந்தாங்க. அப்ப திடீர்னு நான் ஒரு குறிப்பை சொல்லி அத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு மீன் எடுத்து குழம்புல போடு அப்படின்னா, ஏன்னா அவங்க மீன் குழம்பு வைக்க போயிட்டாங்க. அவன் பாருங்க அப்படின்னா இருக்காங்க ஜெபத்துல. அப்படி போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அச்சனை நீங்க மீன் குழம்பு விட்டு ஜெபத்துக்கு வாங்க, இந்த குறிப்பு நான் சொன்ன குறிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவன் அப்படி பாருங்க இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா அது ஃபிளைட் கிளம்பிடும். அமெரிக்கா ஜப்பான்லாம் போயிட்டு திருப்பி அப்படியே சர்ச்சைக்கு ஆமென் போடும்போது வந்துருவாங்க. ஆமென். அப்படி இல்லை. அருமையானவர்களே பாருங்க, ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை விரும்புகிறார். அதனால 7ஆம் வசனம் படிப்போம். 7ஆம் வசனம். அந்த வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுகிறவருக்கு ஒருவரும் இல்லை, நான் போவதற்குள்ளே. ஆமென். ஆண்டவர் கேட்டாரு, எப்பா உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? இதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்? ஒண்ணு விருப்பம் இருக்குன்னு சொல்லணும், இல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். இவன் ஏதோ சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு, ஆனா அது ஒரு சம்பந்தம் இருக்கு.
இல்ல ஒண்ணும் புரியாததா இருக்கு, சம்பந்தம் இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? அந்த வசனத்தை தெளிவா அதனுடைய உள்ள ஆழத்துல போனா அவன் வெகுவாய் ஆசைப்பட்டான். அவன் நான் அதிகமா விருப்பப்படுறேன், ஏன்னா நான் யாரையும் சுகமாக வேண்டும் என்று வேகமா போறேன், அதுக்கு முன்னாடி நோத்தை இறங்கிடுறான். அப்ப எனக்கு எவ்வளவு ஆசை இருக்குது, எனக்கு இந்த வியாதியிலிருந்து, இந்த மண்டபத்திலிருந்து, இந்த வியாதி படுக்கை, இந்த சூழலிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? அவன் இவனுடைய விருப்பத்தை சொல்றான் பாருங்க. ஆண்டவரே நான் பார்க்கிறேன், போவதற்கு அவரே இன்னொருவன் முந்தி இறங்கி விடுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த குளத்துல இறங்கினவனுக்கு மட்டும்தான் அற்புதம், ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே எல்லாருக்கும் அற்புதம் உண்டு. ஆமென். அவர் ஒருவரையும் புறம் தள்ளாத தெய்வம். தேவ சமூகத்திலே அப்படி நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அவன் சொல்லுவோம், அண்ணால் பாருங்க போய் ஜெபம் பண்ணா, தேவ சமூகத்துல எப்படி ஜெபம் பண்ணா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும். ஆமே, அவளுக்கு ஒரு விருப்பம், எனக்கு முதல்ல ஒரு ஆம்பளை பையன் பிறக்கணும். ஆமே, அந்த பையன் பிறந்தானா உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமே, அப்படிப்பட்ட விருப்பம் கொண்டு அவளுக்கு ஆண்டவர் அதே விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தார். உண்மையா இல்லையா? அதே போல அருமையானவர்களே, உங்கள் விருப்பத்தை, உங்கள் தேவைகளை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். ஆமே சொல்லுங்க. நீங்க என்ன விரும்புறீங்க உங்க வாயிலிருந்து அவர் கேட்க விரும்புகிறார். அந்த மனுஷன் அவர் கேட்டார் பாருங்க, நீ விரும்புறியான்னு கேட்டவன் அவன் தான் விருப்பத்தை எவ்வளவு விரும்புற ஆண்டவரே, நான் சுகமாகிறதுக்கு முன்னாடியே போய் இறங்குறதுக்கு முன்னாடியே இன்னொருத்த இறங்கிறானே, எனக்கு சுகம் இல்லை கிடைக்கலையே, 38 வருஷமா காத்திருக்கிறேன், எனக்கு யாரும் சுகம் கிடைக்கலையே சொன்னவனே ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருந்தார். அந்த படி பார்ப்பது 8-9 வசனத்தை படி. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனார். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அசையவே முடியாத அந்த மனுஷனுக்கு. ஏன் அப்படின்னா, இவன் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்த வேகமா இறங்கிருக்கான்னா இவனுக்கு அவ்வளவு பலவீனங்கள், சகத்துல வேதனைகள். ஆனால் இவனை பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடு, நடந்து போ. சொல்லுங்க, எழுந்து படுக்கையை எடு, நடந்து போ. எல்லாரும் நடந்து போயிருக்காங்க. நான் இங்கதான் இருக்கணும், இங்கதான் இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை புறப்பட்டால் அற்புதம் நிச்சயம். எத்தனை நாம சொல்றீங்க? இந்த காலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய ஆலயத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்கள் காதிலே கேட்குமானால் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நிமித்தம் அற்புதம் நடக்க போகிறது. எத்தனை நாம சொல்றீங்க? வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அற்புதம் எப்ப நடந்தது? அவர் வார்த்தையை புறப்பித்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து பேசுறார், கட்டளை கொடுக்கிறார். முடியாத சரீரம், அசையாத சரீரம், அவனால் விலகிடப்பட்டு 30 ஆண்டுகள் செய்ய முடியாத சரீரத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நீ எழுந்திரு, நீ உன் படுக்கை எழு, நட என்று சொல்லும்போது இந்த அசையாத சரீரத்துக்குள்ளே 38 ஆண்டுகள் பலவீனமான சரீரத்துக்குள்ளே ஒரு புது பலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும், விடுதலையாக்கும், அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென் சொல்லலாமா? அந்த சமயத்துல ஒரு சாட்சி, நேபாளத்துல இருந்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாங்க. ஒரு தமிழ்காரன் போன் பண்ணிட்டு நைட் டைம்ல அவங்க போன் பண்றாங்க, ஒரு 8 மணி இருக்கும். ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு ஏமா நன்றி சொல்லுங்க, நான் நேபாளத்துல வந்ததே கிடையாது, உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யூடியூப்ல உங்களுடைய ஒரு சுகமளிக்கும் ஆராதனை என்ற வர்ஷிப் வந்து எனக்கு என்னுடைய மொபைல்ல வந்துச்சு. நான் கிட்டத்தட்ட 1 வாரமா வியாதியில படுத்திருக்கிறேன், என்னால எந்திரிக்க முடியல. என்னால அவங்க வந்து ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டிருக்காங்க, ஒரு ஊழியக்காரமா. அப்ப என்னால ஊழியம் செய்ய முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறேன். இப்ப இந்த சுகமளிக்கிற ஆராதனையை பார்த்த பொழுது என் வாழ்க்கையிலே அந்த நேரத்துல அந்த படுக்கையில ஆண்டவர் சுகம் தந்தார். அந்த வாரனை எழுதிச்சு போய் எங்க சர்ச்சில் அந்த வாரம் பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னா
ஆமென். அதுவே தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசன்னம், இயேசுவின் வல்லமை ஜனங்களை தொடும் பொழுது அங்கே அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தை பாருங்க, இவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வந்தது. இவன் விரும்பினான், தேவன் அவனுக்கு அற்புதம் செய்தார். ஆமென். ஆமென். வரமடைகிறேன். ஹல்லேலூயா. நான் இதோட வேகமா முடிக்கலாம். அடுத்தபடியா இங்கே 10 லிருந்து 13 வசனத்தை கடைசி தியானிப்போம். ஏன்னா அது ரொம்ப கடைசியில சொல்ல வேண்டிய காரியம். 14ஆம் வசனத்தை படிப்பாங்க. அதற்கு பிறகு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென். இப்போ இந்த மனுஷன் பெதஸ்தா குளத்துல இருந்தான், அற்புதத்தை வாங்கி கொண்டான். இவனுடைய வாழ்க்கை அற்புதம் வாங்கின உடனே என்ன ஆயிடுச்சு? சின்ன பையன் வெளியில வச்சு பாருங்க, மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணாம. இப்போ பெதஸ்தா குளத்துல இருந்தவன் இப்போ நேரா எங்க வந்துட்டான்? தேவாலயத்துக்கு வந்துட்டான். அற்புதம் நடந்த உடனே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கா இவன் போல. அவன் பாருங்க, எனக்கு அற்புதம் நடந்து சொல்லி செய்யறாரு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அற்புதம் வாங்கின உடனே அதுல சர்ச்சை பக்கமே வருது. அவன் ஆனா இவன் அற்புதம் வாங்கின உடனே எங்க வந்தான்? அவருடைய பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அற்புதம் நடந்தா சர்ச்சைக்கு வாங்க. அற்புதம் நடந்தவங்க வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சர்ச்சைக்கு வரும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் பேசுவார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? பேசின மாதிரி இருக்கு, பேசாத மாதிரி இருக்கு அப்படின்னா அல்லேலூயா அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். ஆண்டுடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது. ஆமென். எனக்கு தெரியும் இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணுவதே ஆண்டவர் இந்த சபையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட போகிறார் என்று நிரூபித்து அனுப்பியிருக்கிறார். ஆமென். எனக்கு தெரியும் நிச்சயமா இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் அருமையானவரே, இங்க பாருங்க, தேவாலயத்துல வந்தான். ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? எப்பா 38 வருஷமா நீ படுக்கையில கிடந்தியே, அதுக்கு உனக்கு காரணம் தெரியுமா? ஆமென். சர்ச்சுக்கு வந்தாதான் காரணம் புரியும். அல்லேலூயா. வீட்டிலே உட்கார்ந்தா ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் விளங்காது. ஆமென் சொல்லலாமா? தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, சர்ச்சை சொல்லும் பொழுது சர்ச்சை மட்டும் சொல்லல, தேவ சமூகத்துக்கு நீங்க வரணும், ஜெபத்துக்குள்ளே வரணும், குடும்பமாய் ஜெபிக்கணும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசுவார். அவர் பேசினார். உன் வியாதிக்கு காரணம் என்னது? பாவம். அவன் நிறைய பேர் இப்படி சொல்லிடுவான், இந்த வியாதிக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் பிசாசு. அவன் ஏன்னா தன்னை ஒரு நாள் என்ன செய்யறது இல்லை, ஒத்துக்கிறதே இல்லை. நான் இப்படி செஞ்சதுனாலதான் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், குடிச்சு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல படுத்துருப்பான். அவன் சொல்றது என்ன சொல்லுவானா, நான் இப்படி குடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தான். அப்போ உன் கை உன் வாய் ஃப்ரெண்ட்ஸ் உடையதான், நீ தான் வாங்கி குடிச்ச, செஞ்ச பாவம் என்னாச்சு? உள்ள இன்டர்னல் ஒண்ணுமே இல்லை. அவன் அப்படி ஆயிடுச்சு. செய்த பாவம் அநேக தீங்குகளை வியாதிகளை கொண்டு வருது. அந்த சிகரெட் குடிக்கிறாங்க, அதன் விளைவு என்ன ஆகுது? லங்ஸ் எல்லாம் போயிடுது. அவன் இந்த மச்சான பாவம் HIV AIDS என்ற வியாதியை கொண்டு உயிரையே குடித்து விடுகிறது. யோசுவாங்க தேவன் சொன்ன வார்த்தை, பாவத்தினால்தான் உனக்கு வியாதி வந்தது. ஆமென். அப்போ முதல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனமோ வியாதியோ பிரச்சனையோ வரும் பொழுது முதல்ல அங்க இங்க எதையும் யோசிக்காதபடிக்கு ஏன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை யோசிக்கணும். ஆமென். அதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்திலே தேவாலயத்துக்குள்ளே வரும் பொழுதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர்களோடு பேசுவார். அன்றைக்கு அந்த மனுஷன் பேசினார், தேவாலயத்துல பேசினார். உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? உன் பாவமே உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்துக்கு வரணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்தபடியா 15ஆம் வசனத்தை படிப்போம். ஆலயத்துக்கு வந்த பிறகு அதான் என்ன செய்யறான்? அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று தூதர்களுக்கு அறிவித்தான். யூதர்களுக்கு அறிவித்தான். தூதர்னா வானத்துக்கு பேரக்கூடாது, இங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அடுத்தது இயேசுவை பத்தி சொல்லணும். நான் சொல்ல பாருங்க, சிலர்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படிமா.
ஆனா மத்த ஏதாவது ஒரு டாபிக் வந்து பேச சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருப்பான். அவன் இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை ஆளுக்கு சொல்லுங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரதர், எனக்கு வராது பிரதர் அப்படிமா. ஆனா மற்ற காரியங்கள் எவ்வளவு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் செய்த அடுத்த காரியம் இயேசுவை பற்றி அறிவிக்கிறான். தான் பெற்ற அற்புதத்தை என்ன செய்கிறான்? ஆண்டவரை பற்றி பிறருக்கு அறிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உமது நற்செய்தியை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே வந்து உம்மை துதிப்பேன். ஆமென். சர்ச்சைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வெளியே போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆமென். அப்படி சொல்லி கர்த்தரை வந்து ஆராதிக்கணும். அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு தலையை மட்டும் சொல்ல முடியும். எத்தனை பேர் டைட்டானிக் தெரியும்? டைட்டானிக் கப்பல் தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும் உங்களுக்கு? அப்படி இருந்தீங்களா? டைட்டானிக் கப்பலுடைய ஹீரோ யாரு பாருங்க. அது வந்து சினிமா படமா எடுத்திருக்கான். அது ஏதோ ஒரு படமா உண்மையா தெரியாது. ஆனா ரியல் ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, டைட்டானிக் கப்பலுடைய ரியல் ஹீரோ. இந்த சம்பவம் வந்து யாருக்கும் வெளியே தெரியாது. அந்த நபர் பேர் யாருன்னா ஜான் ஹார்பர். இதே டைட்டானிக் கப்பல்ல இந்த ஜான் ஹார்பரும் அவருடைய மகள் 2 பேரும் பிரயாணம் பண்றாங்க. இவருக்கு மனைவி இல்ல, சிறு வயதிலேயே அவன் மனைவி வளர்த்தாங்க. ஒரே மகள், ரொம்ப செல்லமா நேசித்து வளர்க்கிறார். இப்ப இவர் தான் இந்த டைட்டானிக் கப்பல்ல இந்த லண்டன்ல இருந்து எங்க போறார்? அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போறார். ஆமே, நம்ம டைட்டானிக் படத்துல பார்த்ததான் வேற. ஆமே, ஆனா டைட்டானிக் கப்பல்ல இந்த ஜான் ஹார்பர் இருந்தார். இவர் எதுக்கு போறாரு? ஊழியத்துக்கு போறார். ஆண்டவரை பத்தி ஒரு சபையில அறிவிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். இப்பதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த டைட்டானிக் கப்பல் என்ன ஆகுது? உடையுது. இப்போ எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. இவர் வந்து ஒரு நார்மலான கிளாஸ்ல, ஒரு ஹை கிளாஸ்ல தான் இவர் டிராவல் பண்றாரு. அதனால இவருக்கு வந்து அந்த லைஃப் போட் வந்து இவருக்கு கொடுக்கப்படும். அதுக்கு இவர் எலிஜிபிள் தான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம்? தப்பிக்கலாம். சாரி, ஒரு ஆள் தப்பிக்கலாம். அப்போ என்ன சொல்றாரு? அவங்க மகன்கிட்ட சொல்றாரு, ஏமா எனக்கு வயசாயிடுச்சு, என்ன ஆகும் தெரியாது, நீ வாழ வேண்டிய பிள்ளை, அதனால என்ன பண்ணு, நீ லைஃப் போட்ல ஏறி நீ தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு லைஃப் போட்ல மகளை ஏற்றி விட்டுட்டார். நான் எப்படியா தப்பிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு லைஃப் ஜாக்கெட் மட்டும் கொடுக்கப்படுது. இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டார். இப்ப என்ன ஆகுது? லைஃப் போட்ல உள்ளவங்க எல்லாம் தப்பிச்சாப்புல தயார் செய்யறாங்க. ஆனா மீதி உள்ளவர்கள் எல்லாம் இப்பொழுது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கார்கள். இப்பொழுது பாருங்க, அந்த கப்பல் மூழ்க ஆரம்பிக்குது. இப்ப இவருக்கு வேற வழி இல்லை. இவரும் என்ன செய்யறாரு? கடல்ல அவர் விழுந்து விடுகிறார். இப்பொழுது கடைசி நேரம், குளிர், உறைந்த பனி. இப்பொழுது இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தையா போய் அந்த கடைசி நேரத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். இந்த நிலையில் நீ உன் வாழ்க்கையை இந்த இடத்துல அர்ப்பணித்தால் உன்னை பரலோகம் போய் சேர்ப்பார் என்று சொல்லி நல்ல செய்தியை சொல்றார். இப்படி ஒவ்வொரு மனிதனா எவ்வளவு முடியுமோ எல்லாரும் போய் சொல்றாரு, ஐயா உன் உயிரை நரகத்துக்கு விட்டுட்டாங்க, உன் உயிரை இயேசுவுக்கு கொடுத்து பரலோகத்துல வாழ வைப்பார். அநேக இடத்துல விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது ஒரு பையன் ஒரு மரக்கட்டையை பிடிச்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு வாய்வு பையன் இவன் கிட்ட போறாரு. போய் பார்க்கும்போது அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அப்போ பார்க்கிறார், தம்பி நீ வாழ வேண்டியவன். தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை கலத்தி அவனுக்கு கொடுத்தார். இதை நீ போட்டுக்க, நீ நிச்சயமா என்ன செய்த, ஆண்டவரை காப்பாற்றுவார், நீ ஆண்டவருக்காக நீ வாழணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி அவனுக்கு சொல்றார். அவன் அந்த குளிர்ல அந்த ஜாக்கெட்டை வாங்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அந்த கடலிலே இயேசுவுக்கு அர்ப்பணித்தபடினால பாருங்க, அவன் அப்படியே கொஞ்ச நேரத்துல ஒரு ரெஸ்கியூ டீம் வந்ததால அவனை காப்பாத்திட்டாங்க. இவர் பாருங்க கடைசி வரைக்கும் இந்த லைஃப் ஜாக்கெட்டே போடாதனால இவர் அப்படியே என்ன பண்ணாரு? குளிர்ல நடுங்கி கடைசி வரைக்கும் இயேசுவை நேசிக்கிறார் 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 சொல்லி அந்த உறைந்த அந்த பனியில் முழுகியே இவர் மரித்து போனார். ஜான் ஹார்பர் யோசித்து பாருங்க, தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவராக இருந்தார். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இந்த டைட்டானிக் நினைவு நாள் கூட்டம் அங்கே லண்டன்ல நடக்குது. இப்போ இந்த கூட்டத்துல ஒரு பையன் எழுப்பி வர்றான். அவன் வாலிபன் பிழைத்த வாலிபன் என்று சொல்றான்,
உண்மையிலேயே இந்த டைட்டானிக் இந்த ஷிப்ல என்னை காப்பாற்ற ஒரு நபர் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி அன்றைக்கு அந்த கடலிலே அந்த ஜான் ஹார்பர் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நான் அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன்னு சொன்னான். ஆமென். அருமையானவர்களே, பாருங்க, அந்த மனிதன் 38 வருஷம் அவன் வியாதியில் சுகம் பெற்ற அந்த சுகத்தை அனுபவித்தவன். அதே போல ஆண்டவர் நமக்கு நல்ல நல்ல அற்புதங்கள் நிச்சயம் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், செய்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்க. இதை அநேகருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹalleluya. பாருங்க, ஆண்டவருடைய செய்தி அவன் அறிவித்தான். ஆமென். இயேசுவை அநேகருக்கு அறிவித்தான். கடைசியாக நம்ம இந்த 10 முதல் 13 வருஷம் தான் படிப்போம். அதை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்ட இந்த மனுஷனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்குது. ஆமென். பாருங்க, இந்த மனுஷனை இவ்வளவு நேரம் பார்த்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வரல. ஆமென். இவன் சுகமான உடனே இவனை போட்டு ஏதாவது பாடுபடுத்தி இயேசுவை விட்டு பிரிச்சிடணும்னு ஒரு குரூப்பே கண்டனம் கழித்து வருது. ஆமென். அதே போலதான் நம்ம அற்புதத்தை பெறுறது பெருசு இல்லை. அதுவரை ஒரு பையன் அவளை கேட்க மாட்டான், என்ன நினைச்சு கூட நம்ம செய்ய மாட்டான், உதவி செய்ய வர மாட்டான். ஆனா நம்ம ஆண்டவரோட நெருங்க பாருங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது பிசாசானவன் என்ன செய்வான்? இப்படிப்பட்ட தடைகளை பாருங்க. அவங்க சொல்றாங்க, இது ஓய்வு நாளா இருக்குது, என்ன செய்யக்கூடாது, ஏன் நடக்குற இங்கே பறந்துக்கிற. ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட உலகம் தான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பிசாசான் அப்படிதான் எவனை விழுங்காவோடு சுற்றி தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே பிரியமானவர்களே, அற்புதத்தை பெற்ற நீங்கள் தேவாலயத்துக்கு செல்ல கூடாது என்பதும் அவனை பற்றி அறிவிக்க கூடாது என்பதும் அநேக தடைகளை கொண்டு வருவதும் பிசாசின் காரியமாக இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட தடையை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த தடையெல்லாம் என்ன பண்ணா? உடைத்தெறிந்து கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கிறவனாய் மாறிவிட்டான். இந்த காலை நேரத்துல கூட உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா இந்த நாளிலே உங்கள் நல் வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். ஆமென். இந்த காலையில அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் பிரச்சனை மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்லா கண்களை மூடி செபிக்கலாம் தேவ சமூகத்துல. இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அவர் சித்தம் கொள்கிறார்.